ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி நாளை பிற்பகல் துவங்கவுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கும் சுற்றுலா தலமான ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை முதல் தொடங்கி 5 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதனையொட்டி தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு பிரம்மாண்ட காற்றாலை, பவளப்பாறைகள், நண்டு, சிற்பி, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை போன்ற உருவங்களும் குழந்தைகளின் மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களான டொனால்ட் டக், மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி மரங்களை நடுவது போலவும் நீர் பாய்ச்சுதல் போலவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 30,000த்திற்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளை கொண்டு மலர் காட்சி அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஏற்காட்டில் தொடர் மழை பெய்து வருவதால் நல்ல சீதோஷ நிலை நிலவி வருகிறது. இதனால் அண்ணா பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான பூந்தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.